Hello friends, welcome to Vicky's Kitchen. இன்னும் நீங்க என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. எனது நெஞ்சில் குடியிருக்கும் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம கோகனட் லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊத்திக்கோங்க. 1.25 கப் அளவுக்கு தேங்காய் துருவி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தேங்காயோடைய ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா இதை வதக்கிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்க. கலர் ரொம்ப மாறிடாமல் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இதிலிருந்து 1/4 கப் அளவுக்கு எடுத்து தனியாக வச்சிடலாம். 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1/4 கப் கண்டென்ஸ்டு மில்க். உங்ககிட்ட கண்டென்ஸ்டு மில்க் இல்லைனா பரவாயில்ல, பால் வச்சு கூட நம்ம செஞ்சுக்கலாம். நான் என்னுடைய ரேஷியோலேயே சொல்கிறேன். இல்லை 1 கப் துருவின தேங்காய்க்கு பால் சேர்க்கறதா இருந்தால் 3/4 கப் பால் எடுத்துக்கோங்க. 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. திக்காகணும். ஒரு 5 மினிட்ஸ் போல் கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இதில் பொடியாக நறுக்கி வச்சுருக்க முந்திரி சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதை நல்லா ஆறட்டும். இதை ரவுண்டாக பால்ஸாக பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டார்டிங்லேயே வதக்கின தேங்காய் 1/4 கப் எடுத்து வச்சோம் இல்லையா, இப்போ அந்த பால்ஸை அதில் போட்டு கோட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்வீட் ரொம்ப ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளுடைய கோகனட் லட்டு ரெடி. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.